लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगतस्ततितरानरुणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார்கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலாராலும் இளந்தளிர்மே துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2148வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே 7ஆம் பத்திலே வரக்கூடிய 10ஆம் திருமொழியுடைய 7வது பாசுரம், 697வது பெரிய திருமொழி பாசுரம், திருக்கண்ணமங்கை என்ற திவ்யதேசத்தினை பற்றிய 7வது பாசுரம். இந்த பாசுரம் கணியன் கலையாமி கலித்வம்சம் கவிலோக திவாகரம் விஷயோகம் பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வடியால் மந்திரங்கள் மங்கையர்கோள் தூயோன் சுழல்மான வேல் நெஞ்சுக்கு இருட்டடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் படி பரகாலம் பண்ணுகிறவர்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை கனிவழியே பறிக்க வாணும் என்று கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் இனி துணித்தொழ வேணும் துணிந்து. 697வது பெரிய திருமொழி பாசுரம். திருத்தனை திசை நான்முகன் தந்தையை தேவதேவனை மூவரில் முன்னிய விருத்தனை விளங்கும் சுட சோதியை நின்னை மண்ணினை கண்முதல் கூடிய கருத்தனை அரியை பரிகீரிய அப்பனை அப்பிலாரளாய் நின்ற கருத்தனை வந்தரையும் பொழில் கண்ணமந்தையுள் கண்டு கொண்டேனே. வண்டுகள் நீங்காரமிட்டு கொண்டிருக்கிற அழகிய சோலைகள் உடையான திருக்கண்ணமங்கையிலே நான் கண்டு கொண்டேன். யாரை? எப்போதும் பூரணமான திருப்தி உள்ளவன். திருத்தனை என்றால் எப்போதும் பூரண திருப்தி உள்ளவன், அவாப்த சமஸ்த காமன் என்று சொல்வார். உலகத்திலே எவனுக்குமே எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தியே வராது. ஆனால் பெருமாள் ஒருவன் தான் நித்திய திருப்தனாக இருக்கக்கூடியவன். அதனால் திருத்தன். திசை நான்முகன் தந்தையை சதுர்முகனாகிய பிரம்மனுக்கு அப்பாவானவன். வெறும் நான்முகன் என்று சொல்லாமல் திசையோடு சேர்த்து சொல்வதற்கு காரணம் அது தமிழ் மரபு. நான்முகன் என்று சொல்ல மாட்டார்கள், திசை நான்முகன் என்று சொல்வதற்கு காரணம் 4 திசைகளுக்கு திசைக்கு ஒரு முகமாக உள்ளவன் என்று தமிழிலே சொல்கிற போது திசை நான்முகன் என்றே சொல்வது வழக்கம். எனவே நான்முகனுக்கு தந்தையானவன். தேவதேவன், அனைத்து தேவர்களுக்கும் தேவாதி தேவன். மூவரில் முப்பெரும் தெய்வங்களாக கொண்டாடப்படுகிற பிரம்மா விஷ்ணு சிவன் என்கிற 3வரிலே முதல்வனாக இருக்கக்கூடிய தலைவனானவன். எங்கும் ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடிய திவ்யமங்கல விக்கிரகத்தை உடைய அவாப்த சமஸ்த காமன். யோக பூமியான மேலுலகங்களுக்கு நியாமகனாகவும் கர்மபூமியான மண்ணுலகிற்கு நியாமகனாகவும் இருக்கக்கூடியவன். நெற்றிக்கண்ணனான சிவபெருமானை தன்னுடைய உடம்பிலே ஒரு பாகத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறவன். அரி என்ற திருநாமத்தை கொண்டவன். பரிகீரி அப்பனை என்றால் கேசி என்கிற குதிரை வடிவிலான அசுரனை கொன்ற கண்ணன். அப்பிலார் ஆழ்தல் ஆய் நின்ற கருத்தனே. நீரில் உள்ள சுழலானது எப்படி எல்லா நீரையும் தன்னுள் இழுத்துக் கொள்கிறதோ அதுபோல அனைத்தையும் தன்னிடம் லயக்கும்படி செய்யக்கூடிய முதல் காரியமான முழு முதற் கடவுளான பெருமான் எம்பெருமான் எங்கே கண்டு கொண்டேன்? வண்டுகள் நீங்காரமிட்டு கொண்டிருக்கிற சோலைகளை உடைய திருக்கண்ணமங்கைக்குள்ளே கண்டு கொண்டேன் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே. அப்பில் அரளாழாய் நின்ற அப்பு. ஜலம் என்பது வட சொல். ஜலத்தில் உள்ள ஆரழல் என்பது படவாக்னி என்று கருதப்படும் சுழல். அந்த சுழல் என்ன செய்யும் என்றால் எல்லா நீரையும் தன்னுக்குள் இழுத்துக் கொள்வது போல உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான தேவராசிகளையும் தன்னிடம் வந்து லயிக்கும்படி செய்யக்கூடியவன் பெருமாள். அப்படிப்பட்ட பெருமாளை
திருக்கண்ணமங்கையிலே கண்டுகொண்டேன் என்று ஆழ்வார் சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரம். திருத்தனை திசை நான்முகன் தந்தையை தேவதேவனை மூவரில் முன்னிய விருத்தனை விளங்கும் சுடர் சோதியை பின்னை மண்ணினை கண்முதல் கூடிய அருத்தனை அரியை பரிகீரிய அப்பனை அப்பிலார் அழலாய் நின்ற கருத்தனை களிவண்டரையும் பொழில் கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேனே. காயேன வாச்சா மனசேந்திரிவா உத்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நால்வர்களுக்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.